guys, welcome back to another IPL video. இந்த வீடியோல பத்தி பேச போறோம்னு பாத்தீங்கன்னா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு vs சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் IPL 2024 ஓட மேட்ச் 41 ஓட ப்ரிவ்யூ தான் இது. இதுல பாத்தீங்கன்னா மேட்ச் டீடைல்ஸ், ஹெட் டு ஹெட், பிட்ச் ரிப்போர்ட், பிளேயிங் 11, கீ பிளேயர்ஸ் இது எல்லாம் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம பண்ணிக்கோங்க. சரி வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மேட்ச் டீடைல்ஸ்ங்க. RCB vs SRH IPL 2024 மேட்ச் 41 ராஜீவ் காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் ஹைதராபாத்ல இந்த மேட்ச் நடக்க போகுது. இது SRH ஓட ஹோம் கிரவுண்டுங்க. ஸோ SRH ஓட ஹோம் மேட்ச்னு சொல்லலாம். ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா 7:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். இதுதான் மேட்ச் டீடைல்ஸ் பொறுத்த வரைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 8 ரெக்கார்டுக்குள்ள போயிடலாம். RCBயும் SRHம் பார்த்தீங்கன்னா டோட்டலா 24 மேட்சஸ் IPL மோதி இருக்காங்க. அது RCB 10 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, SRH 13 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. அதே லாஸ்ட் பார்த்தீங்கன்னா RCB 13, SRH 10ங்க. நோ ரிசல்ட் ஒரு மேட்சுங்க. ஸோ இதுதான் 8 ரெக்கார்ட்ல SRH RCBக்கு எதிராக நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால SRH பாஸ்ட்ல RCBயை நல்லா பண்ணியிருக்கிறதுனால அவங்களுக்கு அப்பர் ஹேண்ட் இருக்குன்னு சொல்லலாம் 8-8ல. ஸோ இந்த மேட்ச் எப்படி போகுது அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ பிட்ச் ரிப்போர்ட்குள்ள வருவோமே. SRH ஓட ஹோம் கிரவுண்டோட பிட்ச் ரிப்போர்ட் என்னப்பா சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த பிட்ச் வந்து ஒரு பிளாட் பிட்சா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பேட்டர்ஸ்க்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ்க்கு லிட்டில் அசிஸ்டன்ஸ் கிடைக்கும்னு சொல்றாங்க லேட்டர் ஆஃப் தி மேட்ச்ல. அதே போல பாத்தீங்கன்னா ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்ச் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு பிக் டோட்டல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்க. ஸோ அப்படிப்பட்ட பிச்சாக தான் இந்த பிச் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே டாஸ் வின் கேப்டன் என்னப்பா பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, பவுலிங் எடுக்கிறது பெஸ்ட்டுங்க. உங்களுக்கு ஸ்கோர் எவ்வளோன்னு தெரிஞ்சா இங்கே சேஸ் பண்ணலாம். ஸோ அதனால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டாஸ் வின் கேப்டன் வந்து இங்கே பவுலிங் தான் எடுப்பாங்க மோஸ்டா. ஸோ இதுதாங்க பிச் ரிப்போர்ட். இப்போ பார்த்தீங்கன்னா 2 டீமோட பிளேயிங் 11. ஃபர்ஸ்ட் RCBயோட பிளேயிங் 11ங்க. ஃபாஃப் டு பிளஸிஸ், விராட் கோலி, வில் ஜாக்ஸ், ரஜத் பட்டிதார், மகிபால் லோம்ரோர், கேமரான் கிரீன், தினேஷ் கார்த்திக், கரண் சர்மா, சிராஜ், யாஸ் தயால் இல்ல வைஷாக் விஜயகுமார். இவங்க 2 பேத்துல யாராச்சும் ஒருத்தவங்க. அப்புறம் லாக்கி ஃபெர்கியூசன். இதுதாங்க RCBயோட பிளேயிங் 11 இருக்கும். அதே சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோட பிளேயிங் 11 எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, ஹேடன் மார்க்ரம், ஹென்ரிக் லாஷன், நிதிஷ் ரெட்டி, அப்துல் சமாத், ஷபாஷ் அகமத், பேட் கமின்ஸ், புவனேஸ்வர் குமார், டி நட்ராஜன், மயங்க் மார்க்கெண்டிங்க. இதுதான் SRH ஓட பிளேயிங் 11. 2 பேரும் பெருசா அவங்க பிளேயிங் 11 எந்த சேஞ்சஸும் பண்ண மாட்டாங்கன்னு தான் நான் பாக்குறேங்க. ஸோ இப்படிதான் RCB அண்ட் SRH ஓட பிளேயிங் 11 2 பேரும் ஓரளவுக்கு நல்லா இருக்கு பிளேயிங் 11 பொறுத்த வரைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கீ பிளேயர் செக்மெண்ட்டுக்குள்ள போயிடலாமே. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா RCBக்கு பேட்டிங்ல கீ வில் ஜாக்ஸுங்க. போன மேட்ச் ரொம்ப நல்ல ஃபார்ம்ல இருந்தாரு. ஒரு 50 KKRக்கு எதிராக ஒரு நல்ல 50 ரன்ஸ் அடிச்சிருந்தாருங்க. ஒரு அட்டாக்கிங் கேம் ஆனாரு. ஸோ வில் ஜாக்ஸ் ஃபார்ம்ல இருக்க RCBக்கு ரொம்பவே நல்லது. இது மாதிரியான பிச்சர்ஸ் வில் ஜாக்ஸ்க்கு ஷூட் ஆகும். அவருக்கு பட்டுச்சுன்னா அவர் பெரிய ஸ்கோர் அடிப்பாரு. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் RCBக்கு பேட்டிங்ல கீ வில் ஜாக்ஸுங்க. அதே நம்ம SRHக்கு பேட்டிங்ல கீ யாருன்னு கேட்டீங்கன்னா டிராவிஸ் ஹெட். இதே டிராவிஸ் ஹெட் பார்த்தீங்கன்னா RCB சின்னசாமி ஸ்டேடியத்தில் நடந்தப்போ RCBக்கு எதிராக 100 ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. ஸோ அதனால டிராவிஸ் ஹெட்டும் நல்ல ஃபார்ம்ல இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டிராவிஸ் ஹெட் பேட்டிங்ல SRHக்கு ரொம்ப கீன் நான் பாக்குறேன். அதே பவுலிங்ல RCBக்கு யாருப்பா கீன்னு கேட்டீங்கன்னா முகமது சிராஜுங்க. போன மேட்ச் ஒரு நல்ல கம்பேக்கான ஸ்பெல்ல போட்டாரு சிராஜ். ஸோ திருப்பி சிராஜ் ஓரளவுக்கு ஃபார்முக்கு வந்துட்டாரு. ஸோ சிராஜ் விசஸ் டிராவிஸ் ஹெட், சிராஜ் விசஸ் அபிஷேக் சர்மா, சிராஜ் விசஸ் ஹென்ரிக் லாசன், இது மாதிரியான பேட்டில்ஸ்லாம் எப்படி போதோ அப்படிதான் மேட்ச் அமையும். ஸோ அதனால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சிராஜ் RCBக்கு பவுலிங்ல கீங்க. அது SRHக்கு பவுலிங்ல கீ யாருன்னு கேட்டீங்கன்னா டி நட்ராஜனுங்க. அவர் ரொம்பவே கீங்க. ஏன்னா டி நட்ராஜன் நல்ல யாக்கர் டெத்லயும் போறாரு. அதே பவர் பிளேல ஒரு ஓவர் கொடுத்தா நல்லா ஸ்விங்கும் பண்றதுனால டி நட்ராஜன் விசஸ் விராட் கோலி, அதே போல நட்ராஜன் விசஸ் தினேஷ் கார்த்திக், நட்ராஜன் விசஸ் கேமரான் கிரீன், இது மாதிரியான பேட்டில்ஸ் எப்படி போதோ அதை பொறுத்த மேட்ச் அமையும். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நட்ராஜன் ரொம்பவே கீங்க SRHக்கு பவுலிங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியா நம்ம வின்னிங் ப்ரெடிக்ஷனுக்கு வந்துடலாமே. நான் பார்த்தீங்கன்னா SRHக்கு 56% கொடுக்குறேன், RCBக்கு 44% கொடுக்குறேன். SRH ஒரு நல்ல சைடா இருக்காங்க, பேட்டிங் ஆகட்டும் பவுலிங் ஆகட்டும் ரெண்டுத்திலுமே SRH ஓரளவுக்கு நல்லா இருக்கிறதுனால நான் SRHக்கு 56% கொடுத்துருக்கேன், RCBக்கு 44% கொடுத்துருக்கேன். இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். நீங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த மேட்சை யார் ஜெயிப்பா அப்படின்னு. நீங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட வின்னிங் பர்சன்டேஜ் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் பிளேயிங் லெவல்ல ஏதாச்சும் நீங்க சேஞ்சஸ் கொண்டு வருவீங்களா 2 டீமுக்கும் அப்படி நீங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம்.